2020 40னா 20 ஆண்கள் 20 பெண்கள் முன்னாடியிலேருந்தே பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுல இந்த இடஒதுக்கீடு மெயின் ரீசன்னா தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான். பெண் என்பவள் ஆணை விட வலிமையானவள் அப்படின்னு இதே நூற்றாண்டில் நிரூபித்து காட்டியவர் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான். என்னன்னா ஒரு ஆணால செய்ய முடியாததை கூட தண்ணி வேணுமா சார்? தலைவரை பற்றி பேசினா எமோஷனல் ஆயிடுவேன். ஓகே சார். வரக்கூடிய காலங்களில் வந்து திரு சீமான் அவர்கள் இந்த 20க்கு 20ங்கிறத விட 25க்கு 15 137க்கு 137 அப்படிங்கிறத விட இன்னும் பெண்களுக்கு அதிகமான இடங்களை வந்து திரு சீமான் அவர்கள் கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழ் தேசியமும் திராவிடத்திற்கும் இருக்கிற அந்த வேறுபாடு. தமிழர் அல்லாதோர் தமிழ்நாட்டை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் திராவிடம். ஐயா காமராசருக்கு பின்பாக பாத்தீங்கன்னா தமிழர்கள் இங்க யாருமே ஆளப்படல. நீங்க கேள்வி கேட்கலாம், ஓபிஎஸ் அவர்களும் தமிழர் தானே, எடப்பாடி பழனிசாமி தமிழர் தானே கேட்கலாம். முக ஸ்டாலின் தமிழர் இல்லையே, தெலுங்கர் அவர். அவங்க குடும்பமே தெலுங்கு குடும்பம் தானே. இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சி நான் தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. ஏன் ஒரு தேர்தலில் கூட தனித்து களமாடல? ஏன் திரு சீமான் அவர்களை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? நடிகை விஜயலட்சுமி யாரு? ஏன் விஜயலட்சுமி வச்சு திரு சீமான் அவர்களை வீழ்த்தணும்னு நினைக்கணும்? நேரடியாக அரசியல் ரீதியாக கருத்தியெல்லாம் மோதலாமே, அதையே மோத மாட்டேங்கிறாங்க. விஜயலட்சுமி பின்னாடி டிஎம்கே தான் இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா அப்பட்டமா தெரியுதா இல்லையா? இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு புதிய சின்னம், விஜயசூரியன் பழைய சின்னம், ரெண்டுமே சரிசமமா போட்டியிடுவது தான் ஜனநாயக நாடா? உதயசூரியன் சின்னத்தை கேன்சல் பண்ணுங்க, புதிய சின்னத்தை கொடுங்க. திரு சீமான் அவர்களுக்கு கொடுத்தீங்க, புதிய சின்னத்தை கொடுங்க. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு சின்னத்தை கொடுங்க. நீங்க சட்டத்தை மட்டும் மாத்திக்கிறீங்க, உங்களுக்கு தேவைன்னா இல்ல. அந்த டைம்ல உதயசூரியனும் ஒரு புது சின்னமா தானே சார் இருந்திருக்கும். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழ் தேசியத்தின் ஆதரவாளரும் ஊடகவியலாளருமான அம்சத் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சார், ஆக்சுவலி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்க நினைக்கிறது என்னன்னா, தமிழ் தேசியமும் திராவிடத்திற்கும் இருக்கிற அந்த வேறுபாடு என்ன சார்? ஏன்னா நிறைய பேருக்கு அதுவே இன்னும் தெரியல. இல்ல, இதை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, தமிழர் அல்லாதோர் தமிழ்நாட்டை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் திராவிடம். இந்த திராவிடம் என்பது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ், மலையாளம், கன்னடம், துளு பேசக்கூடிய மக்கள் வந்து குறிப்பா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பது தான் திராவிடம்னு சொல்றாங்க. அப்போ தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநிலங்கள்ல ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலேயோ கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ ஏன் இந்த திராவிடம்ங்கிற வார்த்தை இல்லை, இந்த திராவிடம்ங்கிற சொல்ல ஏன் இயக்கமோ கட்சியே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா காவிரி நீர் பிரச்சனையை நம்ம சொல்லலாம். இப்போ கர்நாடகாவில் வந்து நம்ம வந்து எனக்கு காவிரி நீரில் எனக்கு இத்தனை டிஎம்சி நீர் வேணும்னு நம்ம கேட்கும்போது அங்கே கன்னடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் நீர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அங்கே கன்னடர்கள் வந்து காங்கிரஸாகவோ கம்யூனிஸ்டாகவோ பிற கட்சிகளாகவோ போராடல. அங்கே வந்து கன்னடர்கள் வந்து கன்னடர்களாக ஒரு ஒற்றுமையோடு இன உணர்வோடு போராடுறாங்க. அதே இன உணர்வோடு தமிழர்கள் இங்கே போராடினாங்க அப்படின்னா இவங்க வந்து இன வெறியர்கள், இனவாதத்தை தூண்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் ஏன் வருதுங்கிற ஒரு கேள்வியை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த மண்ணை சார்ந்த என் இனத்தை சார்ந்த என் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கணும். ஐயா காமராசருக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இங்கே யாருமே ஆளப்படலை. நீங்க கேள்வி கேட்கலாம், ஓபிஎஸ் அவர்களும் தமிழர் தானே, எடப்பாடி பழனிசாமி தமிழர் தானே கேட்கலாம். முக ஸ்டாலின் தமிழர் இல்லையே, அவர் திராவிடர், அவர் தெலுங்கர். அவங்க குடும்பமே தெலுங்கு குடும்பம் தானே. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் மொழியை வாழ வைத்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள் தான். கருணாநிதி தமிழருங்கிறாங்க. எப்படி கருணாநிதி எப்படி தமிழர்? அவர் கருணாநிதி தெலுங்கர் தானே. திருவாரூர்ல பிறந்துட்டாருன்னா அவர் வந்து தமிழரா? எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனை, எங்கு பிறப்பினும் அயலான் அயலானு சொல்லி நம்ம இனத்திலே இருக்க. அப்படி பார்த்தா எம்ஜிஆர் அவர்களும் இங்க பிறக்கலையே, கேரள மாநிலத்துல தானே. அதுதான் நானும் சொல்றேன், தமிழர் ஆளவே இல்லைன்னு தானே சொல்றேன். ஐயா காமராஜருக்கு பின்பாக தமிழர் இங்கே ஆளல. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தாலும் திராவிடத்தினுடைய பிடியில தானே அவர் இருக்காரு. தமிழ் தேசியம்ங்கிற ஒண்ணு இல்லையே. திராவிடம்ங்கிற ஒண்ணு வந்து தமிழர்களை ஏமாற்றி பிழைப்புவாதம் நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. இது வந்து ஈவே ராமசாமி அவர்களெல்லாம் இங்கே உருவாக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ் தேசியம் அப்படின்னா இந்த மண்ணில் பிறந்தவன், என் மொழியை வந்து தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர் வந்து என்னுடைய முதலமைச்சராக வரும்னு நினைக்கிறேன். அப்போ குறிப்பாக நான் சொல்லணும்னா, என் பேருக்கு முன்னால எங்கள் அப்பாவோட பேரை தான் நான் இன்சியலாக போடணும். பக்கத்து வீட்டுக்காரனோட பேரை வந்து நான் இன்சியலாக போட்டேன்னா அது என்ன தப்பாகும், அது பார்க்குறவங்களுக்கே தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, என் இனத்தவனை இங்கே ஆள வந்தானா, இப்போ அண்ணன் அன்புமணி வந்தாருன்னா என்ன சாதி, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்தாருன்னா என்ன சாதி, அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்தாருன்னா என்ன சாதி, அண்ணன் தனியரசு அவர்கள் வந்தாருன்னா என்ன சாதி, அண்ணன் கருணாஸ் அவர்கள் வந்தால் என்ன சாதி, அண்ணன் சீமான் வந்தால் என்ன சாதி, எம்ஜிஆர் வந்தாலோ ஜெயலலிதா வந்தாலோ வைகோ வந்தாலோ விஜயகாந்த் வந்தாலோ அவர்களை வந்து தலைவராக இருப்பது, இதுதான் இந்த மண்ணின் மக்களுடைய சாபமாக இருக்கு. இந்த விஷயத்துலேருந்து எப்போ நம்ம முதல்ல வெளியே வரோமோ அப்போ நம்ம இனத்திற்கான விடுதலை இங்கே பெறும் அப்படிங்கிறதா உண்மை. சரி, இப்போ இந்தியா ஃபுல்லாவே இந்த திராவிட மாடல் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து
நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி விளம்பரம் பண்றாங்க, இல்லைன்னு ம். சொல்லல. அப்படி இருக்கும் போது இப்போ தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்ற அந்த கருத்தை முன்வைக்கிறதுல சீமான் அவர்கள் வந்து எப்பயுமே இதை கண்டினியூஸா அவர் சொல்லிட்டே தான் இருக்காரு. அண்ட் போன எலெக்ஷன்லயும் இந்த எலெக்ஷன்லயும் அந்த வாக்கு சதவீதம்ன்றது நாம் தமிழருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த 2024 தேர்தல்ல எந்த மாதிரியான மைல்ஸ்டோன் வந்து நாம் தமிழர் கட்சி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் தேர்தலில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்துல 1.1 விழுக்காடு வாக்குகள் பெற்றாங்க. அதற்கு பின்பாக சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா 3.3 விழுக்காடுன்னு நினைக்கிறேன். அதற்கு பின்பாக 6.9 விழுக்காடுகள் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்றாங்க. படிப்படியாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பது ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதிகரித்து கொண்டுதான் இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பது குறைவில்லை. அப்ப திரு சீமான் அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்னா, மற்ற அரசியல்வாதிகள் போல நான் வந்தா உங்களுக்கு இலவசமா லேப்டாப் தரேன், சைக்கிள் தரேன், உங்களுக்கு பேக் தரேன், உங்களுக்கு இலவச பேருந்து பயணம் தரேன் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, என் மலைகளை காப்பாற்றணும், என் மண்ணை காப்பாற்றணும், என்னுடைய ஆற்று நீரை நம்ம பாதுகாக்கணும், இங்க நீருக்கான முக்கியத்துவம் என்ன, கல்விக்கான முக்கியத்துவம் என்ன, மருத்துவத்திற்கான முக்கியத்துவம் என்ன, ஏன் அரசு மருத்துவமனைகள் வந்து இப்படி தரமற்ற முறையில் இருக்கு. இப்ப நான் உனக்கு கேட்கிறேன், இன்னைக்கு திராவிட மாடல்னு சொல்றாரு. இன்னைக்கு 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் வந்து மாறி மாறி ஆட்சி புரியுது திமுக அதிமுக புரியுறாங்க. ஏன் இப்பவும் வந்து கல்வி கடனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க. அப்ப கல்வியை கூட கடன் வாங்கி படிக்கக்கூடிய நிலையில இந்த ஆட்சியாளர்கள் நம்ம மக்களை வச்சிருக்காங்களாங்க ஒரு கேள்வி வருது. 1000 ரூபாய் மகளிருக்கு மாதம் கொடுப்பதுதான் இந்த அரசினுடைய சாதனையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகளை குறைஞ்சி ஏற்றிட்டு இருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன், நீங்கள் எந்த கடவுளை போய் கும்பிட்டாலும் மலைகளை திரும்ப வளர்க்க முடியுமா? முடியாது. அப்ப இங்க எந்த கடவுளாலையும் நம்ம இழந்த மலைகளை வந்து மீட்கவே முடியாது. அப்ப திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தாயினுடைய மாறுல பால் குடிங்க, அந்த மாறை அறுத்து ரத்தம் குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. இன்னும் 10 ஆண்டுகள் இந்த நிலத்துல நீர் இருக்குமா? 10 ஆண்டுகளுக்கு பின்பாக எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் நீருக்கு எங்க போவாங்க? காக்கா, சிட்டு, குருவி, மைனா, நாய், நரி, குரங்கு, யானை இதெல்லாம் எங்க போய் நீர் குடிக்கும்? இப்ப எனக்கு தாகமா இருக்கு, வெயில் காலத்துல நான் போய் ஒரு 10 ரூபாய் பணம் கொடுத்து பாட்டில தண்ணி வாங்கி குடிச்சிடலாம். இந்த பறவை இனங்கள், விலங்குகள்லாம் எங்க போய் நீர் குடிக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப பறவைகள்லாம் செத்து போச்சுன்னா உன்னால வாழ முடியாதுங்கிறத முதலாக பேசின ஒரு அரசியல்வாதினா திரு சீமான் அவர்கள் தான். எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்து நான் அது தேர்தலில் நான் ஜெயிச்சிட்டா நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன், இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திரு சீமான் அவர்கள் தான், ஒரு வண்டு இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு மான் செத்து போச்சுன்னா என்ன ஆகும், புலி இனங்கள் அழிஞ்சா என்ன ஆகும், இங்கே இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டால் உன் நிலைமை என்ன ஆகும், இந்த உலகத்திலேயே தேவையில்லாத ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னா அது மனித உயிரினம் தான். மனித உயிரினம் இல்லாமல் எந்த உயிரினம் வேணாலும் வாழலாம், ஆனால் மற்ற உயிரினங்கள் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. இதுதான் இயற்கையினுடைய நிதி. அப்படி இயற்கையை நம்ம அழிச்சிட்டு என்னத்தை வாழ போறோம்னு இருக்கு. அப்போ இந்த திராவிட மாடல்னு நீங்க சொன்னீங்க, இந்தியாவே திராவிட மாடலை பார்த்து புகழ்றாங்க அப்படின்னு. கஞ்சா கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரிச்சு போச்சு. இன்னைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து, இளைய சமுதாய பிள்ளைகள் எத்தனை பேர் கஞ்சாவுக்கு அடிமையா இருக்காங்க, போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, காலையில 7 மணிக்கு நான் வந்து ஒயின் ஷாப் ஓபன் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், டெட்ரா பாக்கெட்ல கோட்டரை கொடுக்கலாம்னு பிளான் பண்றேன். இதுதான் ஒரு அமைச்சருடைய மக்களுக்கு வந்து சிந்திக்கக்கூடியவரா, இல்லை இதுதான் திராவிட மாடல் அரசாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாடு முழுவதும் நீங்க செய்தித்தாள்களை பாருங்க, செய்தி சேனல்களை பாருங்க, தினமும் ஏதாவது ஒரு இடத்துல கஞ்சா குடித்து விட்டு மது போதையில் இளைஞர்கள் காவலரை தாக்கினார், பெண்களை கையை பிடிச்சி இழுத்தாங்க, ரோட்ல போறவங்களே வெட்டினாங்க. இப்ப சமீபத்துல மதுரையில் கள்ளழகர் திருவிழா நடைபெற்றது. அந்த திருவிழாவில் எத்தனை இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதையில் வந்து எவ்வளோ அட்டூழியங்கள் பண்ணாங்க. அப்போ தமிழ்நாடு என்பது போதை கலாச்சாரமாக மாறுதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கெல்லாம் யாரு விடையே சொல்லுவா? இல்ல, ஆக்சுவலா அந்த நீங்க போதை பழக்கம்னு சொல்லும் போது ஜாஃபர் சாதிக் வழக்க தான் குறி வச்சு பேசுவாங்க. ஆனா அவர் சொல்ற கருத்து என்னன்னா, நான் ஏற்றுமதி, அதான் நான் பண்ண அந்த பொருள் வந்து போதை பொருளே இல்ல, அந்த பேர் அதான் மெத்தபைன் அப்படிங்கிறது போதை பொருள் லிஸ்ட்லயே வரல, அதிகாரிகள் வந்து தவறுதலா இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேஸ் வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு 10 நாள் இருக்கும். அதிகாரி மாத்தினதுக்கு அப்புறம் அன்னைக்கு அதை சொல்லிருக்கலாமே, அவர் நான் தவறு செய்யல அப்படின்னா நான் தவறு அவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து வாய் வழியா நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஐயா, இப்ப நான் என்ன சொல்றேன், ஜாஃபர் சாதிக் அவர்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஏன் ஸ்டாலின் அவர்களையோ, கிருத்திகா உதயநிதி அவர்களையோ, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையோ, உதயநிதி அவர்களையும் ஏன் விசாரிக்கலான்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா அந்த கட்சியில தானே இருக்காரு. இல்ல, அவர் என்ன சொன்னார், நான் சும்மா போட்டோ எடுத்தா அவங்க எனக்கும் சம்பந்தம் ஆயிடும், ஆனா திமுக உறுப்பினர் தான், நான் என்ன பண்றேன்னு திமுக எப்படி தெரியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இதெல்லாம் தெரியாம தான் ஒரு கட்சிக்குள்ள சேர்க்கிறாங்களா? இதுவே ஒரு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருத்தர் ஏதோ ஒரு நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க தவறு பண்ண மாட்டாங்க. சப்போஸ் ஒரு வேளை ஏதோ ஒரு தவறு பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க, உடனே நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி இந்த தவறை பண்ணிட்டார் அப்படின்னு எத்தனை ஊடகங்கள் பேசுறாங்க. ஏன் திமுகவினுடைய ஜாஃபர் சாதிக் ஏன் பேசுறது இல்லை? கரெக்ட் தான். அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இங்க வந்து திராவிட அரசியல் இந்த 60 ஆண்டுகளாக இந்த மண்ணை ஆண்டு என்ன ஆக்கி வச்சிருக்காங்கன்னா, இந்த மண்ணையே மலர்டாக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. இங்க இப்ப மேட்டூர் அணையில நீர் இல்லை. இப்ப இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு, இன்னைக்கு நம்ம தாகமா இருக்கணும் 10 ரூபா தண்ணி வாங்கி குடிக்கிறோம், 10 வருஷம் கழிச்சு அந்த தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கான விடையை யார் சொல்லுவா? இலவசங்கள் எங்களுக்கு தேவையில்லை, இலவச சைக்கிளோ இலவச லேப்டாப்போ எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான குடிநீர் தான் எங்களுக்கு தேவை. இன்னைக்கு எத்தனை அமைச்சர்களுடைய மகன்கள், எத்தனை எம்எல்ஏக்களுடைய மகன்கள் வந்து அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறாங்க?
அப்ப இப்ப முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு, உலகமே இந்தியாவே போற்றக்கூடிய கல்வியை நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்ப இந்தியாவே போற்றக்கூடிய கல்வியை கொடுக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஏன் ஒரு எம்எல்ஏவுடைய மகன், மகள், அவருடைய பேர குழந்தைகள் ஏன் படிக்கலன்னு ஒரு கேள்வி யாரும் கேட்கறது இல்லையா? அப்ப நீங்களே வந்து திமுக அரசு வந்து தவறு சொல்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஐயா ஸ்டாலினுடைய பேரன் எங்க படிக்கிறாரு? இப்போ ஃபாரின்ல இருக்காரு. ஃபாரின்ல இருக்காரு. எங்க படிக்கிறாரு? பிரைவேட் ஸ்கூல் தான். பிரைவேட் ஸ்கூல்ல. அப்ப அவருக்கே தெரியுது, நான் நடத்தக்கூடிய அரசாங்க பள்ளியில என் பேரன் படிச்சா உருப்பட மாட்டான்னு சொல்றாரு அவரு. அப்ப அவரு தன்னை தானே தாழ்த்திக்கிறாரா? ஐயா காமராஜர் வந்து பள்ளிக்கூடங்களை திறந்தாரு. ஆனா இந்த திராவிட மாடல் அரசு குடிப்பாங்க தொடர்ந்துட்டு இருக்கு. டாஸ்மாக் கடைகளை திறந்துட்டு இருக்கு. வந்த 3 ஆண்டுகள்ல 500 கடைகளை மூடி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 500 கடைகளையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனால அந்த 500 கடைகளை மூடினாங்க. இந்த 3 ஆண்டுகள்ல எத்தனை கடைகளை மூடிட்டாங்க? அக்கா கனிமொழி அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது வாயில கருப்பு துணி கட்டிட்டு, கருப்பு புடவை கட்டிட்டு, இந்தியாவிலேயே அதிகம் இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம்னா தமிழ்நாடு தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக டாஸ்மாக் கடைகளை முற்றிலுமாக ஒழிப்போம், திமுகவை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய மதுபான ஆலைகளை மூடுவோம் சொன்னாங்க. அக்கா கனிமொழி எங்க போனாங்க? இப்ப தமிழ்நாடு முழுக்க எளிய சமுதாய பிள்ளைகள் குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடக்குறாங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது? ஏன்னா அவங்களும் கோ பேக் மோடின்னு நின்னு சொன்னவங்க தான். சார் நீங்க ஒரு வாக்கு பர்சன்டேஜ் சொன்னீங்க இல்லையா? 3, 4, 5ன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ ரீசெண்டா வந்துட்டு ஆஃப்டர் போலிங் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்ததுல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ட்ரிபிள், அதாவது கடந்த முறை 7% வாங்கினா இந்த வாட்டி ட்ரிபிளா 21% வாங்கினா. அண்ட் எங்க சேனலுக்கு வந்து நிறைய கெஸ்ட்டுமே வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, சீமானுடைய கூட்டணி இல்லாத அந்த கட்சி வந்து அவருடைய பிரச்சார பலம் இதுல அதிகம். சீமானோட பேச்சுனா இளைஞர்கள் கூடி நின்று பாக்குறாங்க. இவ்வளோ, அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவ்வளவு தூரம் முன்னாடி வந்துட்டு இருக்கீங்க, மக்களை ரீச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனாலும் இவ்வளோ கேப் ஏன்னு நினைக்கிறீங்க? இல்ல இவ்வளவு கேப்புங்கிறது முக்கியம் இல்ல. 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மக்களை வந்து மூளை செலவு செய்து ஒரு கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னா 500 ரூபாய் தருவியா, கோட்டர் குடிப்பியா, கோழி பிரியாணி குடிப்பியா, இலவச புடவை குடிப்பியா, வேட்டி சட்டை குடிப்பியான்னு மாற்றி வச்சிருக்காங்க. தேர்தல் சமயங்களில் வாக்குகளுக்கு 1000 ரூபாயும் 2000 ரூபாயும் பணம் கொடுத்து மக்களிடையே அந்த மூளை செலவை செய்வது. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தேர்தலுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா சராசரியாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 21 காசு தான் நினைக்கிறேன். இந்த 5 ஆண்டுகளில் 21 காசுக்கு வந்து உங்களுடைய உரிமைகளை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக கூட்டணியில் ஒரு கட்சிகள் இருக்கும், அதிமுக கூட்டணியில் ஒரு கட்சிகள் இருக்கும். அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க இங்கே வருவாங்க, இங்கே இருக்கிறவங்க இங்கே போவாங்க. அப்ப தேர்தல் சமயங்கள்ல மாறி மாறி நீங்க விமர்சனம் பண்றீங்களே தவிர, யாராவது ஒருத்தவங்க நான் வந்து கொள்கை ரீதியா இருக்கேன், அப்ப இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சி நான் தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. ஏன் ஒரு தேர்தலில் கூட தனித்து களமாடல? அதிமுக தனித்து களமாடலாமே. ஆனா சீமானுடைய தனித்துவம் என்ன தெரியுமா? புலி வந்து எப்போதுமே தனித்து தான் வேட்டையாடும். அதே போல திரு சீமான் அவர்கள் நான் அரசியல தனித்து தான் களமாடுவேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை வந்து மக்களும் ஏற்கிறாங்க. சில பேர் நினைக்கலாம், திரு சீமான் அவர்கள் ஒரு தேர்தல் பார்ப்பாரு, 2 தேர்தல் பார்ப்பாரு, அடுத்து எங்கேயாவது போயிட்டு கூட்டணி வச்சிருவாரு, அவரு எனக்கு நோட்டு தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா 500 கோடி 1000 கோடி பேரம் பேசிட்டு திமுக அதிமுக கிட்ட ஒரு 10 சீட்டு அவரே கூட சொன்னாரே 1000 கோடி என்ன பேரம் பேசினாங்க அப்படின்னு. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத கட்சிகள்லாம் இன்னைக்கு பல கோடி ரூபாய் கொடுத்து 2 சீட்டு 3 சீட்டு கொடுக்குறாங்க. திரு சீமான் அவர்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவுங்கிறது 2024 தேர்தலில் வந்து நிரூபணம் ஆயிடும். இப்போ குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கன்னியாகுமரியில வந்து அக்கா மரியம் ஜெனிஃபர் அவர்கள் போட்டிட்டாங்க, திருநெல்வேலியில அக்கா சத்யா அவர்கள் போட்டிட்டாங்க, தென்காசியில இசை மதிவாணன் அவர்கள் போட்டிட்டாங்க, விழுப்புரத்தில் அண்ணன் கலைஞம் அவர்கள், கள்ளக்குறிச்சியில அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள், மயிலாடுதுறையில சகோதரி காளியம்மாள் அவர்கள், நாகப்பட்டினத்துல சகோதரி கார்த்திகா அவர்கள், கிருஷ்ணகிரியில வித்யாராணி அவர்கள், அப்புறம் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாரையும் நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட 16 பேர் வந்து மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், படித்தவர்கள், விவசாயிகள், அப்புறம் சமூக ஆர்வலர்கள், இப்படிப்பட்ட வேட்பாளர்களை நிப்பாட்டுறாங்க. இப்போ அறப்போர் இயக்கம் வந்து சமீபத்தில் ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, குற்ற பின்னணி யாரெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் குற்ற பின்னணியே இல்லாத ஒரு வேட்பாளர்கள்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தான். மற்ற எல்லா வேட்பாளர்களும் நீங்க போய் பாருங்க, எல்லாருக்கும் குற்ற பின்னணின்னு ஒன்று இருக்கு. அப்ப மக்களுக்கு தெரியுது, இன்னைக்கு இளைய சமுதாய பிள்ளைகள் எல்லாமே கையில மொபைல் வச்சிருக்காங்க, எல்லாத்துலயும் பாத்துறாங்க. பார்க்கும்போது சீமான் அவர்கள் பேசுறது கரெக்ட் தானே? நீரை பத்தி பேசுறாரு, மலையை பத்தி பேசுறாரு, மண்ணை பத்தி பேசுறாரு, காடை பத்தி பேசுறாரு, மரத்தை பத்தி பேசுறாரு, காக்கா குருவி சிட்டு மைனா எல்லாத்தையும் பேசுறாருப்பா. இந்த மனுஷன் மாதிரி யாருமே ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அடுத்த தலைமுறையை சிந்திக்கிறார்ல அப்படின்னு முதல் ஓட்டு போடுறாங்க வாக்காளர்கள். இந்த 18 வயது நிரம்பியவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணமே தான். அப்ப அவங்களுக்கு தெரியுது, போன தேர்தலில் பாமக வந்து அதிமுக கூட இருந்துச்சுப்பா, இந்த தேர்தலில் பாஜக கூட போயிடுச்சு, போன தேர்தலில் விசிக வந்து திமுக கூட இருந்துச்சு, இந்த தேர்தல் அதிமுக கூட போகுது. இப்படி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க தேர்தலுக்கு தேர்தல் பணம் வாங்கிட்டு மாத்தி குறை சொல்றாங்க, மாத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திரு சீமான் அவர்கள் தனிச்சே களமாறாரு. அவர் தரமான மருத்துவத்தை கொடுக்குறேன், தரமான கல்வியை கொடுக்குறேன், எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறேன், பெண்களுக்கான பாதுகாப்பை நான் வந்து இங்க வந்து உறுதிப்படுத்துவேன், இயற்கை விவசாயம் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ஆடு மாடு வளர்ப்பது வந்து அரசு தொழில்னு சொல்றாரு. ஆனா ஆடு மாடு வளர்ப்பதெல்லாம் அரசு தொழிலா? அதெல்லாம் கேவலமா இல்லையாங்கிறாங்க. டாஸ்மாக்ல சாராயம் ஊற்றி கொடுக்குறவங்க வந்து அரசு வேலையில் இருக்கலாம், ஆனா ஆடு மாடு வளர்க்குறவங்க அரசு வேலையில் இருக்கக்கூடாது. காலையில எழுந்திரிச்சோன்னே எனக்கு ஒரு கப்பு டீ வேணும், காஃபி வேணும் அப்படின்னு சொல்ல தெரியுது, பட்டர் வேணும், பால்கோவா வேணும், எல்லாமே சொல்லுது. எல்லாம் இதுல இருந்து வருது. உற்பத்தி எங்க இருக்குன்னா பால்ல தான் இருக்குது. இன்னைக்கு 2000 கோடி ரூபாய் உற்பத்தி நம்ம ஆந்திரால இருந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இங்க பால் நம்ம எங்கிருந்து வாங்குறோம்னா ஆந்திரால இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஆவின் ஒரு துறை, எதற்காக அந்த துறை? அதுக்கு ஒரு அமைச்சர், அதுக்கு எதற்காக அரசு ஊழியர்கள்? அப்ப அதுவும் பால் துறை சார்ந்தது தானே.
அப்ப இதெல்லாம் என் கேள்வி கேட்டா ஏன் பதில் சொல்ல முடியல? இன்னைக்கு வளர்ந்த மேலை நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஆடு மாடு வளர்ப்பதை அரசு தொழில் ஆக்கியிருக்காங்களே. டென்மார்க்ன்ற நாடு ம். ஃபுல்லாவே பால் உற்பத்தி மாடு வளர்ப்புல தான் இருக்கு. இப்ப அவங்களுடைய கியூபாங்கிற நாட்டுல வந்து கரும்பை தவிர வேற ஒன்றுமே இல்ல. அப்படி இருக்கும்போது உலகத்தினுடைய சர்க்கரை கிண்ணம் கியூபான்னு சொல்றான். அவன்கிட்ட கரும்பு தவிர வேற ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்தியாவுல எல்லாமே விளையும். அரிசி விளையும், கோதுமை விளையும், கத்திரிக்காய் விளையும், வெண்டைக்காய் விளையும், சுரைக்காய் விளையும். எல்லாமே நம்ம இங்க விளைவிக்கலாம். விவசாயம் சார்ந்து இருக்கு, மழை இருக்கு, நீர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் நம்ம வெளிநாடுகளுக்கு இன்னைக்கு படித்த இளைய தலைமுறை பிள்ளைகள் ஏன் வெளிநாடுகளுக்கு வேலை செல்றாங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்ப பொருளாதாரத்தை நம்ம எங்க தேடுறோம் அப்படின்னா பிற மாநிலங்களை நம்ம கொடுக்குறோம். இப்ப தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் இந்த மாதிரி பண்டிகைகள் வந்துச்சுன்னா நம்ம பார்க்குறோம். ஆந்திராவில் நடைபெற்ற ஆட்டு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா 200 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை ஆனது. அந்த 200 கோடி ரூபாய் ஏன் வந்து பிற மாநிலத்துக்கு போகுது? ஏன் நம்ம மாநிலத்தில் அதை பண்ண முடியாதுங்கிற ஒரு கேள்வி தானே நம்ம கேட்கிறோம். அதுதான் திரு சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. சரி, இப்போ சீமானுடைய தனித்துவமே வந்து தனித்து போட்டியிடுறதுதான்றீங்க. ஒரு 2 விஷயம் நான் கேட்கிறேன். நீங்க அதுக்கேத்த பதில் சொல்லுங்க. கூட்டணி இல்ல அப்படிங்கிறீங்க. ஆனா விஜய் அரசியலுக்கு வரும்போது நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. அதே மாதிரி அவருடைய பாட்டுலயும் மைக் லோகோவா அவர் யூஸ் பண்றாரு. இன்னொன்னு, பிரச்சாரம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவையும், அதிமுக திமுகவையும், மோடியையும் இப்படிதான் அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிறாங்களே தவிர ஒரு தடவை கூட சீமான் இப்படி சொல்றாரு, இதுக்கு நான் பதில் கொடுப்பேன் அப்படிங்கிற எந்த தலைவருமே பேசுறது கிடையாது. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் பேசிட்டு தான் இருப்பாரு, மற்றபடி அதை மக்கள் கிட்ட அந்த அதிகாரம் மக்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படிலாம் சொல்லிட முடியாது. அப்படி நினைச்சிருந்தா நாம் தமிழர் கட்சி 6.8 விழுக்காடுகள் வாங்கவே முடியாது. இப்ப தேர்தலுக்கு பணம் கொடுத்து தான் திமுக வாக்குகளை வாங்குறாங்க, அதிமுக வாங்குறாங்க, பாஜக வாங்குறாங்க, காங்கிரஸ் வாங்குறாங்க. ஏதாவது மனசாட்சி தொட்டு நீங்க ஒரு நெறியாளரா சொல்லுங்க. ஏதாவது ஒரு தேர்தல்ல பணப்பட்டுவாடா நடக்காம இருக்கா? ஏதாவது ஒரு கட்சி இத்தனை ஆண்டுகள்ல நான் தனித்து நிக்கிறேன், இந்த கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாமக கூட சொன்னாங்க, திமுக அதிமுகவோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது சமம் ஏதோ சொல்றாங்க. அப்புறம் திரும்ப வெக்கம் கெட்டு மானம் கெட்டு திரும்ப வேற ஒரு கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி ஏற்பாங்க? அப்ப சீமான் அவர்களை வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சரியான எதிரி உருவாயிட்டான். சமீபத்துல கூட திருச்சியில விமான நிலையத்தில் நினைக்கிறேன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயா வைகோ அவர்கள் சொல்லலையா, நம்மளுடைய திராவிட சண்டையை நம்ம பின்னாடி வச்சுக்கலாம், தமிழ் தேசியம் பேசிட்டு ஒருத்தன் வரான், அவனை முதல்ல நம்ம வந்து சரி செய்யணும் அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுதா இல்லையா? ஏன் திரு சீமான் அவர்களை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? நடிகை விஜயலட்சுமி யாரு? ஏன் விஜயலட்சுமி வச்சு திரு சீமான் அவர்களை வீழ்த்தணும்னு நினைக்கணும்? நேரடியாக அரசியல் ரீதியாக கருத்தியலா மோதலாமே, அதையே மோத மாட்டேங்கிறாங்க. அப்போ விஜயலட்சுமி பின்னாடி டிஎம்கே தான் இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அப்பட்டமா தெரியுதா இல்லையா? திரு சீமான் அவர்கள் இந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை நாளுக்கு நாள் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு வள்ளலாருக்கு அங்க கட்டடம் கட்டுவது தவறுன்னு சொல்லிட்டு அங்க போராட்டத்துக்கு போயிட்டாரு. வேற எந்த அரசியல் கட்சி போயிருக்காங்க? அவங்க கர்நாடகாவுக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க, ஆந்திராவுக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. ஆனா திரு சீமான் அவர்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பிரச்சனையில போய் நிக்கிறாரா இல்லையா? அப்ப இதை மக்கள் பாக்குறாங்களே. அப்ப இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாத்தையும் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி சதவீதம் என்பது இந்த தேர்தலில் என்னை பொறுத்தவரை 13 விழுக்காடுலேருந்து 15 விழுக்காடுகள் வருவதற்காக வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்த தேர்தல் ரொம்ப நேர்மையான முறையில் நடைபெற்றா இன்னும் அதிகமான முறையில் கூட நாம் தமிழர் கட்சி செல்லும். 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கான எல்லா விஷயங்களும் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, நீங்க இளைய சமுதாய பிள்ளைகள் இப்ப ஒன்றும் இல்லை, நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய பலமை என்னன்னா ஐடி விங் தான். வேற எந்த கட்சியை நீங்க பார்த்தாலும் பணம் கொடுத்து அதுக்குன்னு தனியா ஒரு ஆஃபீஸ் போட்டு இத்தனை லேபர்ஸை வச்சு அவங்க ஐடி விங்ல ஒரு போஸ்ட் போடணும். ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணணும்னா நமது சின்னம் மைக் அப்படின்னா அந்த மைக் சின்னத்தை ஒரே நாளில் 6 லட்சம் ட்வீட்ல இருந்து 10 லட்சம் ட்வீட் வரைக்கும் இந்திய அளவில் உலக அளவில் ட்ரெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வலிமை பெற்றவங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பி தங்கைகளும் ஐடி விங் தான். ஒரு கையில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் அவங்களே ட்வீட் போட்டுருவாங்க. இப்போ ஏன் நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு ஐடி விங்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா, இப்ப திமுக அதிமுகனுடைய ஆதரவாளர்கள் பாருங்களேன், தொண்டர்கள் 50 வயது 60 வயது 70 வயது இப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு கைபேசி அந்த அளவுக்கு யூஸ் பண்ண தெரியாது. ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரங்களை பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் 18 வயதுல இருந்து 35 40 இந்த மாதிரி இருக்காங்க. முதியோர்களும் இருக்காங்க. அதிகமான உறுப்பினர்கள் யாருன்னா நாம் தமிழர் கட்சியில இளைய சமுதாய பிள்ளைகள் தான். இவங்க எல்லாருமே கையில வந்து கைபேசி பயன்படுத்தக்கூடியவங்க. உடனே அவங்க எக்ஸ் தளத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு சின்ன மைக் அப்படின்னா அதை போய் ட்ரெண்ட் பண்றாங்க. இவ்வளவுதான். இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, வலையொலியில நீங்க போய் பாருங்க, சீமான் அவர்கள் பேசிய காணொலி எவ்வளவு பார்வையாளர்கள் போயிருக்கு, உதயநிதி பேசினது எவ்வளவு போயிருக்கு, அண்ணாமலை பேசினது எவ்வளவு போயிருக்கு, ஸ்டாலின் அவர்கள் பேசினது எவ்வளவு போயிருக்கு, இவ்வளவுதான். ஆனா யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஹீரோனா அது சீமான் அவர்கள் தான். அதுல எந்த விதமான பொறுத்த வரைக்கும் இல்ல, தமிழ்நாட்டுல ஹீரோனா அவர்தான். அண்ட் சார், இன்னொன்னு, நீங்க கட்சி சின்னம் பத்தி சொன்னதுனால நான் இதை நான் சொல்றேன். சின்னம் விஷயத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? உதயசூரியனை பார்த்தா ஓட்டு போடுற மக்கள் இன்னும் இருக்காங்க. இரட்டை இலைக்குனே ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. அது எடப்பாடியா பன்னீர்செல்வமா அதெல்லாம் பார்க்காம இரட்டை இலையா ஓட்டு போட்டுருந்தேன் அப்படின்னு சிந்திக்கிற மக்களும் இருக்கிறாங்க. நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த அரை நூற்றாண்டா அவங்க அப்படி பழகிட்டாங்க.
ஸோ இந்த சின்னத்தை கொண்டு போகும்போது இந்த கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காம மைக் சின்னம் கிடைச்சதுல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா மிஸ்டேக் ஆயிருக்கு. அது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களே அதை வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஓகே. இப்போ என்னன்னா தேர்தல் நாள் அறிவிச்சதுக்கு பின்பாகவே நிறைய பேருக்கு வந்து சின்னங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா தேர்தல் நாள் அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே அந்த சின்னத்தை இன்னொரு ஆள்கிட்ட ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னா தேர்தல் ஆணையத்துக்கு ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். என்ன காரணம்னா விவசாய சின்னம் கிடைத்திருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு வாக்கு வாங்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஆனா புதிய சின்னத்தை கொடுக்கும்போது எல்லா வலையொலிகள், செய்தித்தாள்கள், அப்புறம் சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க இன்னும் இணையதளம் முழுக்க பாத்தீங்கன்னா சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அப்ப அடித்தட்டு மக்கள் கூட என்னப்பா சீமானோட சின்னமா எங்க ஊர்ல பாட்டி கூட ஒருத்தங்க கேக்குறாங்க, இந்த சீமானுக்கு சின்னம் என்னப்பா எப்ப பார்த்தாலும் போராட்டம்னு பேசிக்கிட்டே இருப்பாரு, அவருக்கு சின்ன என்னப்பா கொடுத்துருக்காங்கன்னு எங்க பாட்டி எங்க ஊர்ல ஒருத்தவங்க கேக்குறாங்க. இப்ப நான் சொன்னேன் இன்னும் சின்ன அறிவிக்கல, அறிவிச்சோன்னா சொல்லுப்பா நான் ஓட்டு போட்டுறேன் அப்படின்னு அந்த பாட்டி கேக்குறாங்க. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். சரி, நீங்க வேட்பாளர் லிஸ்ட் பத்தி சொன்னீங்க இல்லையா, அதுல எல்லாருமே டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி தான். ஸோ நீங்க வேட்பாளரை செலக்ட் பண்ணும் போதே அது 2020 40னா 20 ஆண்கள் 20 பெண்கள் முன்னாடியில இருந்தே பெண்களுக்கு அந்த குறிப்பிட்ட இடஒதுக்கீடு கொடுக்கறதுல நாம் தமிழர் கட்சி வந்து என்னைக்குமே பின்வாங்கினது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த இடஒதுக்கீடுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கும்? இந்த இடஒதுக்கீடு மெயின் ரீசன்னா தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான். இந்த உலகத்துல பெண் என்பவள் ஒரு பூவுக்கு சமமானவள், அழகானவள், மென்மையானவள் அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் பெண் என்பவள் ஆணை விட வலிமையானவள் அப்படின்னு இதே நூற்றாண்டுல நிரூபித்து காட்டியவர் என் உயிர் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான். என்னன்னா ஒரு ஆணால செய்ய முடியாததை கூட தண்ணி வேணுமா சார்? தலைவரை பத்தி பேசினா எமோஷனல் ஆயிடுவேன். ஓ ஓகே சார். இந்த உலகத்துல வந்து ஆணை விட பெண் வந்து ரொம்ப உயரமானவள், ரொம்ப வலிமையானவள் அப்படின்னு நிரூபிச்சு காட்டின ஒரு தலைவர். தன் இனத்திற்காக தன்னுடைய குடும்பத்தையே தியாகம் பண்ண ஒரு தலைவர். அந்த தலைவரை பார்த்து வந்த திரு சீமான் அவர்கள் வந்து தேர்தல் நேரங்களையும் சரி மற்ற விஷயங்களையும் சரி ஆணுக்கு பெண் வந்து சமம் இல்ல, ஆணை விட பெண் உயர்வானவள் அப்படிங்கிறத ஒவ்வொரு தேர்தலையும் நிரூபிச்சிட்டு இருக்காரு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து திரு சீமான் அவர்கள் இந்த 20க்கு 20ங்கிறத விட 25க்கு 15, 137க்கு 137 அப்படிங்கிறத விட இன்னும் பெண்களுக்கு அதிகமான இடங்களை வந்து திரு சீமான் அவர்கள் கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதற்கு வந்து விதை போட்டவர் வந்து தலைவர் பிரபாகரன். ஓகே சரி, இப்போ பெண் இடஒதுக்கீடு பத்தி நீங்க இவ்வளோ எமோஷனலா சொன்னீங்க. பட் விஜயலட்சுமி அந்த விஷயம் வந்தப்போ போர் டைம்ல சீமான் என்னோட இருந்தாரு அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப வைரலா பேசப்பட்டுச்சு. அந்த இடத்துல சீமான் எந்த பதிலும் சொல்லலைன்னு மக்களுக்கு இன்னமும் ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல குறிப்பா அதான் நான் சொன்னேன், அவர் வந்து தலைவரை தேசிய தலைவரை பின்பற்றி வந்தவர். அவர் நினைச்சிருந்தா நான் இல்ல அந்த பொண்ணு பொய் சொல்றாங்க அப்படின்னா அந்த பெண் மேல வந்து ஒரு அவதூறு பரப்பிட்டு போக முடியும். ஆனா திரு சீமான் அவர்கள் ஒரு பெண் மேல வந்து அவதூறு பரப்பணுங்கிற தேவை இல்லை, அந்த நம்ம கடந்து போயிடுவோம். எதுக்கு ஒரு இடத்துல வந்து இப்ப நம்ம ரோட்ல நடந்து போறோம், சாக்கடை நம்ம மேல தெரிக்குது அப்படின்னா அதே இடத்துல நம்ம போய் குளிக்க முடியாது. சாக்கடை தெரிஞ்சா நம்ம ஒதுங்கி தான் போகணும். அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் ஒதுங்கி போயிட்டார், அவ்வளவுதான். இதை வந்து பெருசா போட்டுக்கிட்டு ஏன் திரு சீமான் அவர்கள் விஜயலட்சுமி விஷயத்துல இதை வாய் திறந்து பேசல, அதை ஏன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அதை கடந்து நம்ம போயிட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும், அவ்வளவுதான். சார், நாம் தமிழர் வந்து இப்போ இந்த தேர்தலில் எத்தனை தொகுதியில ஜெயிக்கும், இவ்வளவு ஜெயிக்கும் அவ்வளவு தொய்க்கும் நம்ம தோராயமா சொல்லலாம். பட் உங்களோட இன்டென்ஷன்ல இதுல கண்டிப்பா இந்த தொகுதியில நாங்க தான்ப்பா அப்படின்னா நீங்க என்னென்ன தொகுதி சொல்வீங்க? இல்ல வெற்றியோ தோல்வியோ 40 தொகுதிகளிலும் மக்களுடைய மனங்களை வென்றது நாம் தமிழர் கட்சி தான். ஒரு இடத்துல கூட ஒரு வாக்குக்கு ₹1 கூட காசு கொடுக்காம நேர்மையான முறையில தேர்தல் அதிகாரிகள் என்னெல்லாம் வந்து விதிமுறைகள் போட்டாங்களோ அந்த விதிமுறைகளை பின்பற்றி தேர்தலை சந்தித்த ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. கோட்டரை கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காம ஒரு கூட்டம் நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு சீமான் அவர்கள் பேசுறாரு, காளியம்மாள் அவர்கள் பேசுறாரு, இடும்பானம் கார்த்திக் அவர்கள் இந்த இடத்துல பேசுறாரு, சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசுறாருன்னா அத்தனை கூட்டங்கள் வருது. இன்னும் சொல்லணும்னா கோவில்களுக்கு திருவிழாக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் குடும்பமா போவாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியில் நிறைய கூட்டங்களை நான் பார்த்துருக்கேன், குடும்பமா வருவாங்க. அதுவும் கை குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா போராட்ட களங்களில் திருப்பூர் தொகுதியில் போட்டிட்டு அக்கா சீதாலட்சுமி அவர்கள்லாம் நான் வந்து எத்தனையோ போராட்ட களங்களை நான் பார்த்துருக்கேன். கை குழந்தைய இடுப்பில் வச்சுட்டுலாம் ஒளி வாங்கிய கையில் வச்சுட்டு போராட்ட களத்தில் பேசினாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து 40 தொகுதியிலையுமே நம்ம ஜெயிச்சிச்சுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா வெற்றி தோல்வி என்பது அப்பாற்பட்ட விஷயம். இன்னைக்கு தோக்குறவங்க நாளைக்கு ஜெயிக்கலாம், நாளைக்கு ஜெயிக்கிறவங்க இன்னொரு நாள் தோக்கலாம். ஆனால் மக்களுடைய மனசுல வந்து நிரந்தரமா ஒரு இடத்த நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தாங்க. ஜனநாயக முறைப்படி ₹1 தேர்தலுக்கு பணமே கொடுக்காம ஒரு தேர்தல் நடைபெற்று இருந்தா அந்த தேர்தலில் 40 தொகுதியும் நாம் தமிழர் கட்சி தான் வின் பண்ணும். இன்னொரு விஷயம், நம்ம சின்னத்தை பத்தி ஆல்ரெடி பேசியிருந்தோம். அப்போ உதயசூரியன் சின்னத்துல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிப்பாட்டினாலும், இரட்டை இலை சின்னத்துல ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் நிப்பாட்டினாலும் மக்கள் ஓட்டு போடுறவங்க போட தான் செய்வாங்க. அவங்களுக்கு தேவை சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. அப்ப வளர்ந்த மேலை நாடுகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலையுமே வந்து எண் முறை கொடுக்குறாங்க. இந்த தேர்தலில் 2ஆம் எண்ணில் நீங்க போட்டியிடணும், 3ஆம் எண்ணில் நீங்க போட்டியிடணும் கொடுக்குறாங்க. ஏன் இந்தியாங்கிறது ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்றீங்க?
60 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கட்சி ஒரே சின்னத்தை வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. ஏன் வந்து அப்ப புதியதாக ஒரு கட்சி வராங்க, அவங்க தன்னுடைய புதிய கொள்கைகளை பேசுறாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்ப அவங்களுக்கு நீ என்ன பண்ணணும்? புதிய சின்னத்தை கொடுக்குறீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு புதிய சின்னம், உதயசூரியன் பழைய சின்னம், ரெண்டுமே சரிசமமா போட்டியிடுவது தான் ஜனநாயக நாடா? இப்போ ஒருத்தவன் ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, ஒருத்தன் வந்து தினமும் நல்ல ஊட்டச்சத்தான உணவுகளா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனை நீங்க வந்து ஒரு 1000 மீட்டர் தூரத்துக்கு ஓட விடுவதும், ஒரு கால் இல்லாதவன், இல்லை வந்து முடியாதவன், உடல்நிலை சரியில்லாதவன், கொஞ்சம் உணவு சாப்பிட முடியாதவன், இல்லை உடல் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியவன் வந்து அவனோட நீ ஓடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு மனநிலைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம், புதியதாக ஒரு சின்னத்தை நாம் தமிழர் கொடுக்குறீங்க. 2 கட்சியும் ஒரே தேர்தலில் சந்திக்கணும்னா இது என்ன ஜனநாயக நாடு? அப்ப நீங்க என்ன பண்ணுன்னா, உதயசூரியன் சின்னத்தை கேன்சல் பண்ணுங்க, புதிய சின்னத்தை கொடுங்க. திரு சீமான் அவர்களுக்கு கொடுத்த மாதிரி புதிய சின்னத்தை கொடுங்க. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு சின்னத்தை கொடுங்களேன். அது ஏன் தேர்தல் இந்த மாதிரியான இது பண்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்ல அவங்க ஒரு போர்ட்ரேட் வச்சிருக்காங்க, அதாவது ஒரு அஜெண்டா இருக்கு. இத்தனை சதவீதம் வாக்கோ இல்ல இத்தனை மாநிலங்களவை உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா இந்த கட்சி அவங்களுக்கு அப்படின்ற அந்த அஜெண்டா இருக்கும் போது, அது இல்லாததுனால தானே நாம் தமிழர் கட்சி கிட்ட இருந்து அந்த விவசாய சின்னம் வழங்கப்படல. சோ அப்படி இந்த அஜெண்டா இருக்கும் போது எல்லாருக்கும் புது சின்னம் வழங்கறதுக்கான அந்த ஆப்ஷன் இருக்காதுல்ல? இல்ல, அதாவது தனக்கு தேவை அப்படின்னா அரசியல்ல என்ன தேவைனாலும் இவங்க சட்டத்திட்டத்தை தான் மாத்திக்கலாம், மாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்கிறேன், ஜனநாயக நாடுன்னு நீங்க பேசுறீங்க, ஒரு கட்சி 60 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தலில் போட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, புதுசா ஒரு கட்சி ஒருத்தவங்க உள்ள வராங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்னத்தை மாத்தணுமா மாத்தக்கூடாதா? ஏன் ஒரே சின்னத்தை நீங்க கொடுக்கும்போது நீங்க கூட சொன்னீங்க ரெட்டலை உதயசூரியன் மக்களுடைய மனங்கள்ல பதிஞ்சு போச்சு. அதான் நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சாலுமே ஓட்டு போட்டுருவாங்க இந்த மக்கள். ஏன்னா அந்த மக்களுக்கு என்ன தெரியும்னா, கை, தாமரை, உதயசூரியன், ரெட்டலை, இப்படிதான் மக்களுடைய மனநிலை இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இங்க ஜனநாயக நாடுன்னு நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல. நீங்க சட்டத்தை மட்டும் மாத்திக்கிறீங்க உங்களுக்கு தேவைன்னா. இல்ல அந்த டைம்ல உதயசூரியனும் ஒரு புது சின்னமா தானே சார் இருந்திருக்கும். உதயசூரியன் அந்த நேரத்துல புதிய சின்னம். ஆனா இப்ப இல்ல சொல்றேன் அந்த மாற்றம் வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்ட உடனே முதலமைச்சர் ஆகலையே, போட்டியிட்ட உடனே ஜெயிக்கலையே. 8 ஆண்டுகள் கழித்து தானே அவங்க எம்எல்ஏவே ஆகுறாங்க. 8 ஆண்டுகள் கடந்து வந்து தானே எம்எல்ஏ ஆனாங்க. அப்போ காமராஜரே தோக்கடிச்ச மண்ணு தான் நம்ம மண்ணு. சோ அப்போ வந்து புதிய சூரியன் புதிய சின்னமா இருந்திருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த 50 வருஷத்துல டெவலப் ஆயிருக்கு. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நாம் தமிழருக்கு ஒரே சின்னம் இருந்தா இந்நேரத்துக்கு அது இன்னும் டெவலப் ஆயிருக்குமோ? இல்ல, ஒரே சின்னம்ங்கிறது வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னங்களை கொடுப்பது தான் நியாயமா இருக்கும். ஒரு சின்னத்தை பதிச்சுட்டு திமுகனா இந்த சின்னம் தான், அதிமுகனா இந்த சின்னம் தான் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்புறம் இது என்ன ஜனநாயக நாடுன்னு தான் நான் திரும்பவும் கேட்பேன். இங்க நம்ம திராவிட அரசியல் ஏன் வேணாம் அப்படின்னு நம்ம இங்க கேட்கிறோம்ல. இப்ப சாலைகளை நடந்து வரும்போது பாருங்க, பிரியா மெடிக்கல்ஸ் இருக்கும். ஆனா அந்த பிரியா மெடிக்கல்ஸ் என்பது தமிழ்ல இருக்கும். இந்த மெடிக்கல்ஸ் என்பது தமிழ் வார்த்தையானா இல்ல. ரெஸ்டாரண்ட் இருக்கும், ரெஸ்டாரண்ட் என்பது தமிழ் எழுத்துல இருக்கும். இது தமிழ் வார்த்தையானா இல்ல. அப்ப பஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், பஸ் ஸ்டாண்டுன்னு போட்டிருக்கோம். பஸ் ஸ்டாண்டுங்கிறது தமிழ் வார்த்தையா இல்ல. அப்ப தமிழ் மொழியை காத்தன்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் வந்து மாறி மாறி ஆட்சி புரிஞ்சு தமிழ் மொழியை இங்க சாவடிச்சிட்டாங்களே. ஐயா ஸ்டாலின் அவர்களே துண்டுச்சீட்டுல எழுதி தானே படிக்கிறாரு, தமிழ் மொழியை படிக்கிறது அப்படி தானே படிக்கிறாரு. என்னத்தை இவங்க தமிழ் மொழியை வாழ வச்சிட்டாங்க. ஆனா இதுவே வந்து திமுக பாருங்க, சன் டிவி, KTV, சன் நியூஸ், ரெட் ஜெயின் மூவிஸ், ஏன் சிவப்பு புதுன்னு வச்சுக்க வேண்டியதானே. அப்போ எங்க தமிழ் மொழியை வாழ வைக்கிறாங்க? அப்போ என் தாய்மொழியை இங்கே அழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனிதனை வந்து அவனுடைய முகத்தை நீங்கள் சிதைச்சிட்டிங்கன்னா அவனுடைய நீங்கள் அடையாளம் காண முடியாது. அதே போல் ஒரு இனத்தவனுடைய மொழியை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த இனத்தையும் நீங்கள் அழிச்சிடலாம். அதை தான் இங்கே திராவிட கட்சிகள் மாறி மாறி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, கடைசியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி. 2026 நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 2026 நாம் தமிழர் கட்சி என்ன நிலைப்பாட்டில் இருக்கும் அப்படின்னா, வாக்களிக்கக்கூடிய மக்கள் சொல்ல போகிறாங்க. என்னுடைய மனசுலேருந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து எதிர்கட்சியாகவாவது அமரணும். அமர்ந்தால்தான் அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம மலையை குடையிறோம், திரு சீமான் அவர்கள் சட்டசபையில் பேசிடுவார். நான் என்ன கேட்குறேங்க, நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் யாருமே நீங்கள் அனுப்ப வேணாங்க. ஒரே ஒரு மனுஷன் இத்தனை வருஷமாக கத்திட்டு இருக்கிறாரு. அது சீமானாக இருந்தாலும் சரி, காளியம்மாளாக இருந்தாலும் சரி, மருத்துவர் கார்த்திகனாக இருந்தாலும் சரி, யாராவது ஒரு ஆள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து உள்ளே போனாலே ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு புலி வந்து ஒரு 10 நரி இருக்கிற இடத்துல ஒரு புலி நடந்து போச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த 10 நரிகளும் திருச்சி ஓடிடும். அதே போலதான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரே ஒரு புலி, அது பெண் புலியாக இருந்தாலும் சரி, ஆண் புலியாக இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தவங்க சட்டசபை உள்ள போனாங்கன்னு வச்சுக்கலாம், இந்த நாடு கொஞ்சமாச்சும் உருப்படும். அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கொஞ்சம் பார்த்து சிந்திச்சு வாக்கு செலுத்தினாங்கன்னா இந்த நாடு கொஞ்சமாச்சும் உருப்படும். இருக்கிற கொஞ்சம் நஞ்சத்தையாவது காப்பாற்றிக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி பத்தியும் உங்களுடைய நிலைப்பாடு பத்தியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.